கங்ராச்சுலேஷன். பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ஆத்மா வந்து உங்களுக்கு எக்ஸாக்ட்டா என்ன பண்ணணும், இந்த ப்ரோகிராம் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, என்ன மாரி உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் கிடைக்கும், ஃபியூச்சர் இருக்கும்ன்றத வந்து எக்ஸலென்ட்டா அவங்க வந்து சொல்லிக் குடுத்துருக்காங்க. நீங்க கவனிக்கிறீங்க. நீங்க இந்த ப்ரோகிராம் வர்றதே உங்க மைண்ட்ல எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, நீங்க வேகமா ஐடியல் வெயிட், ஐடியல் ஷேப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ரீச் பண்ணணும். அதுக்காக தான் இந்த ப்ரோகிராம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண வரீங்க. ஏன்னா, இங்க வந்தவங்க எல்லாருமே யார் யாரெல்லாம் வந்து கரெக்ட்டா கோச் சொல்றத கேட்டு, அத வந்து எடுத்து அப்ளை பண்ணி, அதுல ரிசல்ட்ஸ் எடுத்தாங்களோ, அவங்க வந்து அவங்களுடைய என்டையர் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லிம்மா, ஃபிட்டா இருக்கிறதுல மட்டும் இல்லாம, அவங்க வந்து அவங்க ஹோல் ஃபேமிலியே டாக்டர் விசிட் இல்லாம ஒரு ஆரோக்கியமான ஃபேமிலியா மாறுறாங்க. நீங்க கவனிச்சு பாருங்களேன், ஒரு மாசத்துல ஒரு ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவ, 1 இயர்க்கு ஒரு தடவ எத்தன தடவ டாக்டர் விசிட் பண்ணியிருக்கீங்க? எத்தன ட்ரீட்மெண்ட், எத்தன மெடிசன், எத்தன ஆப்பரேஷன் சுத்தி சுத்தி நீங்க பார்த்துக்கின்னே இருக்கீங்க. அது எல்லாத்துல இருந்தும் நீங்க வெளில வரணும்னு நினைக்கிறீங்க. ஆனா அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. கரெக்ட்டா நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லிக் குடுக்கறதுக்கு தான் இந்த எஜுகேஷனல் சிஸ்டம் வந்து நடக்குது. உங்கள மாரி வந்தவங்க தான் இந்த மாரி இந்த எஜுகேஷன் பேசுறவங்க யார் அப்படின்னா, ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி உங்கள மாரி கஸ்டமரா வந்தாங்க. அவங்க சொல்லிக் குடுக்கறத கேட்டதுனால, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க உங்களுக்கு சொல்லிக் குடுக்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிட்டாங்க. அவங்கலாம் யார் அப்படின்னா, உங்கள மாரி கஸ்டமரா வந்து, அவங்க ரிசல்ட்ஸ் எடுத்து, அவங்க நெறைய பேருக்கு ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக் குடுத்துன்னு இருக்காங்க. இப்ப நீங்களே கவனிங்களேன். இப்ப எல்லாருமே நீங்க வந்து டைம் இன்வெஸ்ட் பண்றீங்க, மனி இன்வெஸ்ட் பண்றீங்க. எப்படி ரிசல்ட்ஸ் கிடைக்குதுன்றத நீங்க தெரிஞ்சுக்கினீங்கன்னா, உங்களுக்கு இந்த ப்ரோகிராம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோகிராம் நான் ஃபாலோ பண்ணி ஒரு 10 டேஸ்ல இருந்து ஒரு 30 டேஸ்க்குள்ள நான் வந்து இந்த ப்ரோகிராம் இப்ப கன்டின்யூ பண்ணின்னு இருக்கிறேன். எனக்கு இந்த மாரி ஹெல்த்ல வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மென்ட் ஆயிருக்கு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஸ்டின்ஸும் இருக்கு. எனக்கு கேட்கணும். எனக்கு வந்து சில கேள்விலாம் இருக்கு. கேட்டா அதுக்கு ஆன்சர் கிடைக்கல. அந்த மாரி கேள்வி இருக்கு அப்படின்றவங்க, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டும் கேட்கலாம். இல்ல டைப் பண்ணலாம். இல்ல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ நான் ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இதுவரைக்கும் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நடக்கணும்னு மிராக்கிளா இருக்கு. நான் நெனச்சு கூட பார்த்ததில்ல. அப்படின்றவங்க வந்து உங்க எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா, இங்க வந்து இந்த ப்ரோகிராம் பார்க்க வர எல்லாருமே, ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்புறம் குழந்தைங்க ஸ்டார்ட் பண்றாங்க. எல்லாமே ஸ்லிம்மா, ஃபிட்டா, ஆரோக்கியமா இருக்கிறாங்க. உங்க குழந்தைங்க வந்து அன்ஹெல்த்தியா இருந்தாலோ, எக்ஸஸ் வெயிட்ல இருந்தாலோ, உங்க பேரண்ட்ஸ் வந்து ஹெல்த்தியா எக்ஸஸ் வெயிட்ல இருந்தாலோ, அது என்ன ஆகும்னா என்டையர் ஜெனரேஷனையே வந்து பார்த்தீங்கன்னா பாதிச்சிரும். அடுத்த ஜெனரேஷன் கிடையாது. அடுத்த ஜெனரேஷன் வேணும் அப்படின்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியத்த பத்தி தெரியணும். அத பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு நிம்மதியான ஒரு லைஃப் இருக்க ஆரம்பிக்கும். அப்போ உங்களோட ஹெல்த் எப்படி இருந்தது? இப்ப எப்படி இம்ப்ரூவ்மென்ட் ஆயிருக்கு? நீங்க வந்து இந்த புரோகிராம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இருந்தீங்க? இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க? நீங்க கவனிங்க. இப்ப வந்து 2ண்ட் டே ரெஜிஸ்டர் பண்ணவங்க, 3rd டே வரவங்க, 4த் டே வரவங்க, நீங்க கவனிங்க. கவனிச்சீங்கன்னா, இந்த புரோகிராம் ஃபாலோ பண்றதுனால என்ன மாரி ரிசல்ட்ஸ் வந்து பீப்பிள்க்கு வந்துன்னு இருக்கு? இவங்க சொல்லிக் குடுக்கறத கேட்டா இன்னும் நமக்கு என்ன மாரி ரிசல்ட்ஸ் கிடைக்கும்ன்றத வந்து நீங்க வந்து இப்ப பார்க்க போறீங்க. ஓகேவா? ஓகே. குட் மார்னிங். உங்க பேர் சொல்லுங்க, உங்க வயசு சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? இந்த புரோகிராம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எத்தன நாளைக்கு முன்னாடி இந்த புரோகிராம் ஸ்டார்ட் பண்ணீங்க? எத்தன நாள் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி என்ன ப்ராப்ளம் இருந்தது? அத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அதுக்கப்புறம் புரோகிராம் ஸ்டார்ட் பண்ணி எத்தன டேல இருந்து அது ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சு. இந்த மொபைல் இந்த பாக்கெட்ல வைக்காதீங்க. ஏன் அப்படின்னா நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்க மொபைல் வைப்ரேஷன் ஆகாத வரைக்கும், மொபைல் ரிங் வராத வரைக்கும் ஓகே. சப்போஸ் ரிங் வந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 3 வெற்றி போகுது அது. அதுல ஏதாவது ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, என்லார்ஜ் வீங்கிடும். ஏன்னா அந்த மொபைல நீங்க கீழ வச்சுட்டு நான் அந்த வீடியோ உங்களுக்கு ஃபியூச்சர்ல இப்ப காட்டுறேன் கிடைச்சதுன்னா, சுத்தி எலம்பஞ்ச போட்டு ஒரு ஃபோன் யாருக்குன்னா பண்ண சொல்லுங்க பத்திக்கும். அப்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா ரிங் வராத வரைக்கும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ரிங் வந்துச்சு அப்படின்னா, ஹார்ட் லேட்ட ப்ராப்ளம் வந்து நெறைய பிரச்சனைல மாட்டுனவங்க ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பீப்பிளுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா வந்து அத பெருசா சொல்ல மாட்றாங்க. பெருசு பண்ணி சொல்ல மாட்றாங்க. ஏன் அப்படின்னா, ஆனா நல்லது தானே அப்படின்னு நெனைக்கிறேன். அதனால கேர்ஃபுல்லா இருங்க நீங்க யாரா இருந்தாலும். சொல்லுங்க உங்களோட பேர் சொல்லுங்க, உங்க வயசு சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? மிஸ்டர் சேகர் நீங்க வந்து இங்க எத்தன நாளா வரீங்க? 5வது நாள் வரீங்களா? ஓகே. 5 நாளைக்கு முன்னாடி உங்க ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருந்தது? ஏன் இந்த புரோகிராம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணம்? வெயிட் லாஸ் பண்ணலாம். பிளஸ் உடம்புல அலர்ஜி இருக்கு. ஓகே. வெயிட் லாஸ் பண்ணோம், உடம்புல அலர்ஜி இருக்குன்னு ஸ்டார்ட் பண்ணீங்களா? ஓகே. நீங்க என்ன பண்ணின்னு இருக்கீங்க சேகர்? பிசினஸ் பண்ணி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப இந்த புரோகிராம் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி ஏதாவது ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சதா இந்த 5 நாள்ல? உடம்பு கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கு. உடம்பு கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கு. ஓகே. வேற? வெயிட் ஒரு 700 கிராம் கம்மி பண்ணிருக்கேன். வெயிட் ஒரு 700 கிராம் கம்மி பண்ணியிருக்கீங்க. நீங்க வெயிட் லாஸ் புரோகிராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா? இன்னைக்கு தான். இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்றீங்க. ஓகே வெரி குட். கங்ராச்சுலேஷன். பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். நெக்ஸ்ட் ஓபன் பண்ணுங்க. சார் குட் மார்னிங். வெரி என் குட். பேர் விஜய் சார். கோயம்புத்தூர். இப்போ இன்னைக்கு 4த் டே சார் ஆக்சுவலா இங்க வந்தது. எனக்கு ஓகே. பெல்லி ஃபேட் ரொம்ப இருக்குன்னு சொல்லி ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. ஸோ அதுக்காக தான் மெயினா வந்தேன் சார். ஓகே. இப்போ என்னன்னா எனக்கு அது இல்லாம நான் கொஞ்சம் லேசி. 10:00 எந்திரிப்பேன். இப்போ இங்க வரதுனால ஏர்லியரா எந்திரிக்கிறேன். ஆக்டிவா இருக்கு. 10:00 ரெகுலரா வந்து எந்திரிச்சிட்டு இருந்தேன். இங்க வந்ததுல தான் சரி, சரி. இப்ப எத்தன மணிக்கு எழுந்துக்கிறீங்க? 6:30க்கு 6:30 அப்பா! அவ்வளோ சீக்கிரம். வெரி குட்.
சரி சரி. ஒரு ஆக்டிவா இருக்கு சார், எனர்ஜியா இருக்கு. எத்தனை நாளா ஃபாலோ பண்றீங்க? இன்னைக்கு 4th டே. 4th டே. இந்த 4 நாளைக்கு முன்னாடி நீங்க வந்து அந்த மாதிரி எழுந்தத காலைல 6:30க்கு எழுந்துக்கிறது என்னையில இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? அதான் சார், 4 நாளா தான் ஸ்டார்ட் இல்ல 4 நாள்னா ஃபர்ஸ்ட் டேலியாவா, செகண்ட் டேலியா, தேர்ட் டே? ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டேலயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. First day. ஜெனரலா வாக்கிங் போயிட்டு இருந்தேன் ஈவினிங். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. பட் இங்க வந்தது அப்படியே கண்டினியூ பண்ணி, அதுக்கு முன்னாடி வரைக்கும் இல்ல. கிட்டத்தட்ட இயர்ஸா நான் வந்துட்டு என்ன பார்த்தேன், அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஆக்டிவா இருக்கு. வெரி குட். இந்த ஃபீல் வந்து 4 நாள்ல கிடைச்சிருக்கு. வெரி குட். கங்க்ராச்சுலேஷன். பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். நெக்ஸ்ட் ஓபன் பண்ணுங்க. குட் மார்னிங் சார். பாக்கியலட்சுமி சார். சொல்லுங்க. நான் கூட. என் பேர் மோகன்ராஜுங்க. கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். ஓகே. முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணலான்ட்டு இருந்தேங்க. இது கர்மா நீங்க சொல்லுவீங்களா அப்பப்போ, கர்மா வந்து என்னைய வர்றதுக்கு விடலைங்க. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி என் ஒய்ஃப் வந்து இங்க வந்துட்டு இருந்தாட்டி கர்மாவில் பார்த்து மீட்டிங்ல பார்த்தேன் கோ இந்தியாவில். அப்போ பாக்கில பாத்தீங்கன்னா நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அதே மாதிரி உங்க எல்லாருமே லப்பு வச்சிருக்கிறவங்க பூராமே அப்படித்தான் இருக்காங்க. அடுத்தனாலதான் நான் ஸ்டார்ட் பண்ணோம்னு மறுபடியும் திங்கட்கிழமை மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு 10 நாள் ஆச்சு. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா 85.600 இருந்தேன். இப்போ என்னோட இது வெயிட் பாத்தீங்கன்னா 83.600 இருக்குதுங்க. அந்த 10 நாள் 2 கிலோ. அது நேற்று தான் ஏதோ நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டு 60 கிராம் ஏறிச்சு. சனிக்கிழமை 83.200 இருந்தாங்க. இன்னைக்கு வந்து பாட்டா ஒரு 400 கிராம் ஏறி. அப்புறம் உங்களை வந்து இந்த கிளப்புல வந்து எல்லாமே அவங்க ஒரு கோச் சொல்றது என்ன முறைப்படியா நடந்தோம்னா நல்லபடியா உடல் முதல்ல எனக்கு வந்து எப்படின்னா உடல் ஆரோக்கியம். ஏன்னா நான் ஒரு பொண்ணு பையன் எல்லாம் வச்சுக்கிறது, திருமணம் பண்ணணும், பேரம் பேத்தி வாங்கணும், எல்லாத்துக்கும் ஆசை இருக்கு. அதே மாதிரிதான் எனக்கு ஃபுல்லா திருப்தியா இருக்குதுங்க. ஆனா நான் முதல்ல வந்தது மீட்டிங்க்கு வந்து என் தம்சார் கூப்பிட்டாங்க, மீட்டிங் வந்தேன். நீங்க பேசுனது முதல்ல எல்லாரும் பார்த்ததெல்லாம் எனக்கு புரிஞ்சது. வெரி குட். நீங்க என்னைக்குள்ள ஐடியல் வெயிட் ரீச் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ எப்படியும் ஒரு 2-3 மாசத்துக்குள்ள 2 மாசத்துக்குள்ள ஒரு இன்னொரு 20 கிலோ இறக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. 20 கிலோ எக்ஸஸா இருக்கா? 20 கிலோ எக்ஸஸா இருக்கீங்கன்னா அப்ப என்னன்னா 20 வாரம் நீங்க எடுக்கணும். 20 வாரம். 20 வாரம் வெயிட் லாஸ் பண்ணணும், 20 வாரம் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். வெயிட் லாஸும் வெயிட் மெயின்டெனன்ஸும் பண்ணி நீங்க நிறுத்துனீங்க அப்படின்னா ஐடியல் ஷேப் ஐடியல் வெயிட்டுக்கு வருவீங்க. வெயிட் லாஸ்ன்றது வந்து 2 வேளை நியூட்ரிஷன் ஃபுட்டு, 1 வேளை நார்மல் ஃபுட்டு. வெயிட் மெயின்டெனன்ஸ்ன்றது வந்து 1 வேளை நியூட்ரிஷன் ஃபுட்டு, 2 வேளை நார்மல் ஃபுட்டு. உங்க ஃபுட்டு சாப்பிடணும். இப்படி சாப்பிட்டு சொல்ல உங்களுக்கு உங்களோட ஐடியல் ஷேப் ஐடியல் வெயிட்டுக்கு வந்துருவீங்க. அதுக்கப்புறம் நீங்களா நினைச்சாலும் வெயிட் ஏற்றவும் முடியாது, இறக்கவும் முடியாது, ஸ்டக் ஆயிடும். சொல்லி தருவோம், அதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிங்க. அதுதான் கஸ்டமர் ரெக்கார்ட் கொடுப்பாங்க. டெய்லி வெயிட் செக் பண்ணுங்க, 3 நாளைக்கு ஒரு தடவை மெஷர்மெண்ட் செக் பண்ணுங்க, 10 நாளைக்கு ஒரு தடவை ஃபேட் செக். ஓகேவா? உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து எக்ஸலண்டான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட். குட் மார்னிங் சார். டிஆர் பிரகாஷ், கோயம்புத்தூர் பிகேபூர்ல இருந்து வாங்க. இது ரேடியோ சேனல்ல கேக்குற மாதிரி சவுண்ட். கோயம்புத்தூர் பிகேபூர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் வந்து மிஸ்டர் சோபலன், என்னோட ஃப்ரெண்டுங்க. அவருக்கு தேங்க்ஸ் பண்றாங்க சார். இங்க வராதுக்கு முன்னாடி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட ப்ரொஃபஷன் வந்துட்டு மார்க்கெட்டிங் தான் சார். மார்க்கெட்டிங் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேங்க. வெளியே போய் ஆர்டர் எடுத்து கஸ்டமர் டெலிவரி கொடுக்குற ஒரு ப்ரொஃபஷன்ல இருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க வராதுக்கு முன்னாடி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டெய்லி காலையில வந்து எந்திரிக்கும் போது ரொம்ப டயர்டா இருக்கும். காலைல ஒரு 7:30 8 எந்திரிப்பேன். டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 100 to 150 கிலோமீட்டர்ஸ் பைக்ல டிராவல் பண்ணிட்டு இருப்பேன். கஸ்டமர்லாம் பாக்குறது எல்லாமே. ஈவினிங் வந்து ஒரு 7:30 8 அந்த மாதிரி டைம்ல தான் வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு எப்பவும் தூங்க ஒரு 11 மணி 12 மணி அந்த மாதிரி தூங்கிட்டு இருப்பேன் சார். என்னோட வெயிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 85.6 இருந்ததுங்க. நீ ஸ்டார்ட் பண்ணும்போது 20 days ஆச்சுங்க. 20 days 85.6 இருந்தது. இப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க மெயினா வந்துட்டு நான் பைக்ல ரொம்ப தூரம் போகும்போது பேக் பெயின் இருந்துச்சுங்க. அப்புறம் வந்துட்டு ஏதாவது லோடிங் நாங்க வந்து கஸ்டமருக்கு லோடிங் அன்லோடிங் நாங்க பண்ணி தருவோம். அப்போது நம்ம ப்ராடக்ட் கொடுக்கும்போது வெயிட்ல அன்லோடிங்ல ப்ராப்ளம் இருந்துச்சு. எனக்கு பேக் பெயின் அந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சுங்க. இங்க வந்து செக்ஷன் வரும்போது ஃபர்ஸ்ட் 1 or 2 days அப்படியே கண்டினியூ பண்ணும்போதுங்க எனக்கு வந்துட்டு அந்த பேக் பெயின் வந்து அப்படியே கொஞ்சம் கம்மி ஆகிடுச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரீயா இருக்கு. வெயிட் லாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 20 daysல வந்து ஆல்மோஸ்ட் வந்து 5.9 kgs லாஸ் பண்ணிருக்கேன் சார். வெரி குட், கங்க்ராச்சுலேஷன். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க லோடிங் அன்லோடிங் பண்றதுக்கும் இப்போ பண்றதுக்கு வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதா? கரெக்டான சாப்பாடு சாப்பிட சொல்ல என்ன வித்தியாசம்னு தெரியுது சார். என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோடிங் பண்ணும்போது கேப் இல்லாம பண்ணும்போது ரொம்ப பெயின் ஆயிருங்க. நடுநடுல ஸ்டாப் பண்ணிருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த லோடிங் அன்லோடிங் ப்ராப்ளம் வந்து நல்லா ஹெல்த்தியா இருக்கேன். குமிஞ்சு தூக்குறது, வெயிட் குமிஞ்சு ஒரு பாக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 20 கிலோ பாக்ஸ் உடம்புக்கு கரெக்டான ஃபியூவல் அடிச்சிருக்கீங்க. இப்பதான் உங்க உடம்புக்கு கரெக்டான ஃபியூவல் அடிச்சிருக்கீங்க. இது வரைக்கும் கண்ணா முன்னாடி அடிச்சிருந்திருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடறதுனால உடம்பு ஆரோக்கியமா இருக்குமானா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சதை சாப்பிடறதுனால ஆரோக்கியமா உடம்பு இருக்காது. உங்க உடம்புக்கு பிடிச்சதை சாப்பிட்டாதான் உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். கண்டிப்பா சார். இன்னொரு ஆல்மோஸ்ட் ஒரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல வந்து நான் கரகம் எடுத்துட்டு இருப்பாங்க. 2 வருஷத்துக்கு ஒரு தடவை திருவிழா வரும். 2024ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா
மார்னிங் 6:30க்கு ஆரம்பிச்சு ஆஃப்டர்நூன் வந்து ஒரு 1 o'clock வரைக்கும் நான் கரகம் தூக்கிட்டு இருக்கணும். கரகத்தோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 18 to 20 kg. நடக்க வந்து வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தி. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு 11:30 வரைக்கும், அதாவது 2024 வந்து பாத்தீங்கன்னா ஒரு 11:30 வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லாம இருந்ததுங்க. ஆல்மோஸ்ட் வந்து கிட்ட வர எனக்கு வந்து கை மேலே தூக்கி பிடிச்சிட்டு இருக்கும்போது கை வந்து விருத்து போயிடுச்சு, 2 கையும் விருத்து போயிடுச்சு. ஷோல்டருக்கு மேல கை தூக்க முடியல. இப்ப வந்து இந்த செக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் லாஸ்ட் வீக்ல தான் திருவிழா முடிச்சது. செக்ஷன் வரப்ப நான் செக்ஷன் வர பாத்தீங்கன்னா அந்த கரம் தூக்கும்போது ரொம்ப ஃப்ரீயா இருந்துச்சுங்க. எனக்கு வந்து அந்த கை இருக்கிற ப்ராப்ளம் ஆல்மோஸ்ட் வந்து எதுவுமே வந்துட்டு இல்ல. நான் பிசிக்கலா வந்துட்டு ரொம்ப வந்து ஹெல்த்தியா இருக்கேன் சார். அதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணது வந்து மெயின் வந்துட்டு நம்ம பிசிக்கலா வந்து ஹெல்த்தியா இருக்கோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஃபீட்பேக் கிடைச்சது சார். ஏன்னா பர்சனலாவே வந்துட்டு உடம்புல வந்து இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக் கிடைச்சது சார். தேங்க்ஸ் டு ஹெர்பலைஃப். அப்புறம் வந்து உங்களோட வெல்னஸ் சென்டர் வந்து நான் வந்து பார்த்துருக்கேன், கோயில செமினார்ல வந்து பார்த்துருந்தேங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆக்சுவலா நான் ஸ்டார்ட் பண்ணுவோம், நானும் மிஸ்ஸஸ் 2 பேருமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மிஸ்ஸஸும் ஆல்மோஸ்ட் வந்துட்டு 6 kg பக்கம் வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. அது போக வந்து டைனாஷேக்கும் பையனும் எடுத்துருக்கோம். செமினார் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் டைனாஷேக்கும் வாங்கி பையனுக்கு வந்து ரெகுலரா வந்து டைனாஷேக் கொடுத்துட்டு இருக்கோம். சப்ளிமெண்ட்ஸும் வந்துட்டு இப்ப சப்ளிமெண்ட்ஸும் நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அவங்க வந்து எக்ஸ்ட்ரா பையனுக்கு வந்து 8:15 ஸ்கூலுங்க டிராப் பண்ண போயிருக்காங்க ஸ்கூலுக்கு. வீட்டுல இருந்து செக்ஷன் வந்து ஆன்லைன்ல பாக்குறேன்னு சொல்லி டிராப் பண்ணிட்டு வந்து பார்ப்பாங்க சார், செக்ஷன் போவாங்க. Very congratulations, big round of applause, excellent results.